அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு குறுங்கதைய பத்தி பார்க்கலாமா? குறுங்கதைன்னா 90 குறுங்கதைகள் அடங்கிய ஒரு புத்தகம். ஆக்கிரமிப்பு. அபுல் கலாம் ஆசாத் ஐயா எழுதிய இந்த தொகுப்பு. அதில ஒரு குறுங்கதைய தான் இன்னைக்கு பேசப் போறோம். தலைப்பு சுத்தம் செய். ஆட்டோக்காரரு கதையின் நாயகன். அவர் தான் இந்த கதையில நம்மட்ட பேசப் போறார். தினமும் ராத்திரி என் ஆட்டோல உட்காந்து தண்ணி அடிக்கிறாங்க. த தண்ணி அடிக்கிறது மட்டும் இல்லாம, இந்த வாட்டர் பாக்கெட்டு, குடிக்கிறதுக்கான கப்பு, குடித்த பாட்டில் எல்லாத்தையும் ஆட்டோக்குள்ளேயே போட்டுட்டு போயிடுறாங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் நான் வந்து இதை சுத்தம் பண்ணி வண்டியை கழுவி எடுக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது அப்படின்னு தொடங்குறாரு. ஏன் இந்த ஆட்டோக்காரர் இப்படி வெளியில் நிறுத்திட்டு போகிறாருன்னா, இந்த இடத்துல தான் இந்த எழுத்தாளருடைய கதை சொல்லும் விதத்தை நான் ரசிக்கிறேன். அந்த ஆட்டோவை வீட்டு வரைக்கும் கொண்டு போய் கிட்ட நிறுத்த முடியாது. அந்த தெரு அவ்வளோ குறுகலான தெரு. அது மட்டும் இல்லை, அந்த தெருவுக்குள்ளே என்னென்ன இருக்கும். 2 பக்கம் இருசக்கர வாகனம் நிறுத்தியிருக்காங்க. அப்படி குறுகலான தெரு அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. 2 பக்கம் இருசக்கர வாகனம் நிறுத்தியிருக்காங்க. தண்ணீர் பீப்பாய்கள், தண்ணீர் ட்ரம்மு அது வச்சுருக்குறாங்க. ஆக்சி அசிட்டிலின் சிலிண்டர்கள் சங்கிலியால் கட்டி வைக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் நிற்குது. அதனால் மனிதர்களே வளைந்து நெளிந்து தான் போக முடியும் அந்த தெருவுக்குள்ளே. அதனால் என் ஆட்டோவை தெரு முக்குலேயே நிறுத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இந்த சின்ன சின்ன விவரணைகள் தான் இந்த கதையை வாசிக்கிறதுக்கு நம்மளை தூண்டுகிற காரணிகளாக நான் பார்க்குறேன். ஆக்சி அசிட்டிலின் சிலிண்டர் எதுக்கு? வெல்டிங் பண்ணுறது, கட்டிங் பண்ணுறதுக்கு எல்லாம் தேவைப்படுற அந்த உருளைகளை அந்த வேலை பார்க்குறவங்க அங்கே இருக்கிறாங்க. தண்ணீர் பீப்பாய் அந்த இது இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி அவருடைய வீடு இருக்கிறனால ஆட்டோக்காரர் வாசல்லே வண்டியை நிறுத்திட்டு போயிடுறாரு. தினமும் காலையில் வரும்போது அந்த வண்டிக்குள்ளே இவன் குடியாரங்க குடிச்சிட்டு குப்பையாக போட்டு போயிடுறாங்க. கவுன்சிலர்கிட்ட போய் இதை முறையிடலாம். ஆனால் முறையிட்டால் என்ன ஆகுன்ற முடிவு எனக்கு தெரியுங்கிறதுனால நான் அதை செய்யாமல் இருக்கேன் அப்படிங்கிறாரு. இதில் அடுத்த கட்டம் போகுது கதை. இந்த அரசியலில் பதவியில் இருப்பவர்கள்ட்ட ஒருத்தர் நெருங்குறப்போ என்னென்ன ஆகும் அப்படின்றத இவர் புரிஞ்சிருக்கிறாரு இந்த ஆட்டோக்காரர். திருவள்ளுவர் எப்பயோ சொல்லியிருக்காரு, அகலாது அணுகாது தீக்காய்வோர் போல் இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் அப்படின்னு. அதனால் அவர்கிட்ட இப்போ கொண்டு போகிறக்கு இவருக்கு தயக்கமாக இருக்குது, கவுன்சிலர்கிட்ட போகிறதுக்கு. சரின்ட்டு இது தினசரி வாழ்க்கை. அப்போது இந்த ஆட்டோக்காரர் மறுநாள் ஒரு சவாரி வெள்ளனை வரணும்னு சொல்லியிருக்கிறாங்கன்றனால வேகமாக எந்திரிச்சு வர்றாரு வண்டி எடுக்க. பார்த்தா உள்ளே அதே மாதிரி குப்பை பாட்டிலு, தண்ணி பாட்டிலு, கப்பு, வாட்டர் பாக்கெட்டு எல்லாம் கிடக்கு. அதோட அவனும் படுத்து கிடந்தான். உடனே இவர் எந்திர்றா அப்படிங்கிறாரு. என்னண்ணா சீக்கிரம் வந்துட்ட, தள்ளுறா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை க்ளீன் பண்ண போனவர் டக்குன்னு வெளில வந்து அந்த சவாரிக்கு ஃபோன் பண்ணுறாரு. என் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, நான் வேறு வண்டி அனுப்பி வைக்கவான்னு கேட்குறாரு. அவங்க வேறு வண்டி அனுப்புனதும் பக்கத்தில் இருக்க இன்னொரு ஆட்டோவை அனுப்பி விட்டுறாரு அந்த சவாரிக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வண்டிக்குள்ளே அசிங்கமாக இருக்குது. அது சொல்கிறான், சாரிண்ணா நைட்டு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கண்ணா. இதெல்லாம் நான் பேச முயற்சி பண்ணுறேன் இந்த மொழியை. இது இன்னொரு சிறப்பு அபுல் கலாம் ஆசாத்தோட. சென்னை மொழிகளில் வடசென்னை வழக்கு வேறையாம், தென் சென்னை வழக்கு கொஞ்சம் மாறுபடுமா. தென் சென்னை வழக்கை அப்படியே நமக்கு எழுத்தில் கொண்டு வர்ற எழுத்தாளர் அபுல் கலாம் ஆசாத். மன்னிச்சுக்கண்ணா, நைட்டு ஓவர் ஆகிடுச்சோம்னா தள்ளுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை எது நான் கேட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூய்மைப்படுத்திட்டு போகிறார். எப்படியும் சவாரி கிடச்சிரும்ட்டு வெளில போகிறாரு. நிறைய அன்னைக்கு நல்ல எப்பயும் போல் சவாரி ஓட்டுறாங்க, போகிறாங்க, வர்றாங்க. நைட்டு வந்தது மனசுக்குள்ள ஒரே அலை பாயுது. இது இப்படியே விட்டால் என்ன அர்த்தம்? நம்ம சொல்லணும்ல, இதை இன்றைக்கி கவுன்சிலர்கிட்ட முறையிட்டுருவோம். என்னன்னாலும் சரி, நேராக பஞ்சாயத்துன்னு கொண்டு போகாமல் வேறு பொதுவான விஷயம்லாம் பேசிட்டு அப்புறமா இந்த விஷயத்தையும் சொல்லுவோம்னு நினச்சிக்கிட்டு வர்றார். ஒரு இதை அணுகிறது கூட எப்படி அணுகணுன்றதை முன்கூட்டியே திட்டமிடுகிறான் இந்த எளிய நிலையில் இருக்கிற மனுஷன். ஒரு பிரச்சனையாகட்டும், தன் பக்கம் நியாயமே இருக்கட்டும், இருந்தாலுமே அதை அணுகிறதை எவ்வளோ இதுக்குன்னு முன்கூட்டியே மனசுக்குள்ளே ஓட்டி பார்க்குறான். சரின்னு சொல்லிட்டு வந்துடுவோம்னு வர்றாரு. கவுன்சிலரை பார்த்து பேசிடுவோம் அப்படின்னு வர்றாரு. ஆனாலும் அப்பையும் ஒரு குழப்பம் வருது. கரணம் தப்புனா மரணம். இந்த கவுன்சிலரு எக்கு தப்பாக இவங்களை பிடிச்சி கட்டி ஏறிவிட்டார், வேறு ஏதாச்சும் பண்ணி திட்டிவிட்டாருன்னா இவங்க என்ன செய்வாங்க? நம்ம ஆட்டோவுக்கு கீரலை போடுவாங்க, சீட்டை கிழிப்பாங்க, சேதப்படுத்துவாங்க இந்த குடியார பயிலுகன்ட்டு. அதையும் சொல்ல முடியாதனால சரி போட்டும் அப்படின்ட்டு போயிடுறார். நம்மளே இதை பண்ணிக்கிறோம், இந்த தலைவலியை பொறுத்துக்கிறோம்ட்டு போயிடுறார்.
மறுநாள் காலையில் வர்றாரு. வண்டி யாரோ முன்னாடியே கழுவி தொடச்சி இருக்கு. அதற்கு பிறகு தினமும் என் ஆட்டோவில் தண்ணி அடிக்கிறாங்க, ஆனால் நான் காலையில் வரும்போது வண்டி சுத்தமாக இருக்கிறது அப்படின்னு கதையை முடிச்சிட்டார். இதுதான் குறுங்கதை. யோசிச்சு பார்த்தா ஒரு 2 பக்க கதையில் ஒரு தெருவில் இருக்கிற வாழ்க்கை முறை, ஒரு எளிய மனிதனுடைய இயலாமை, இது எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஒரு இடத்துல எவனோ ஒருத்தன் மனசுக்குள்ளே குறுகுறுத்துருக்கு, அவன் அதுக்கடுத்து நைட்டு தண்ணி அடித்தாலும் காலையில் கழுவி வச்சுட்டு போயிடுறான்ற மாதிரி கதை முடிஞ்சிருக்கு. நிறைய விஷயங்களை ஒரு 2 பக்க எழுத்தில் கடத்திட முடியுது இந்த எழுத்தாளர்களால். அதை மிகவும் நான் ரசிக்கிறேன். இயலாத நிலையில் இருக்கிறவங்க வேறு வழியே இல்லாமல் சரி நடக்கட்டும் பார்த்துக்கன்னு போயிடுறாங்க. சில சமயங்களில் இந்த மாதிரி ஆச்சரியமாகிற விதமாக, வியப்பூட்டும் விதமாக ஏதாவது நல்லதும் நடக்குது அப்படின்றப்ப நம்பிக்கை அதானே வாழ்க்கை அப்படின்னு போக வேண்டியதுதான். இன்று உங்களோடு சுத்தம் செய் என்ற கதையை வாசித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.